ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நாங்கள் அக்ஷா கார்த்திக் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி விஜயதசமி அப்படின்றனால நான் வந்து இன்றைக்கி வந்து வெளியே போகிறேன். அந்த ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து வீட்டில் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது விஜயதசமிக்கு வெளியே போய் சாமி கும்பிடலாம், சரஸ்வதி கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போகிறேன். அதுக்காக வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இது வந்து ஒரு டிசைனர் சாரீ. இதுதான் இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்கும் சாரீ. இது டிசைனர் சாரீ தான். இதை வந்து நான் இன்றைக்கி வந்து நான் வேர் பண்ண போகிறேன். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது இதுக்குரிய ப்ளவுஸ் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னும்போது எனக்குலாம் நாட்டு வந்து போட வராது, அந்த அளவுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நாட்டை எல்லாமே வந்து ஓரளவுக்கு எதிர்பார்ப்பேன். அதுக்கப்புறமா தான் வந்து நானாக வந்து அப்படியே ட்ரை பண்ணி அப்படி போட ஆரம்பித்தேன். அங்கே ஓவராலாக வந்து பார்க்கும்போது சூப்பராக என்னாலையும் போட முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப வந்து கஷ்டம்லாம் இல்லை ஃபர்ஸ்ட். ஆனால் நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து கை எட்டி நம்ம கரெக்டாக ஒன்று போட முடியாது. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது எனக்கு நிற்காது, செய்யாது. அப்புறம் போக போக தான் வந்து அந்த நாட்டில் வந்து எனக்கு போடுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது வெங்காய கலர், ஆனியன் கலர், அப்புறம் வந்து பீச் கலர்னு சொல்லலாம், அந்த டைப் ஆஃபில் இருக்கும். அண்ட் ஓவரால் வந்து ஒயிட் ப்ளவுஸ் வந்து நல்லா ஒரு டிஷர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கைக்கு மட்டும் டிசைன்ஸ் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்காது. அந்த சாரீ வந்து ஓரளவு வந்து பார்த்தோம்னா வெயிட்டு தான். எங்கிட்டையுமே வந்து இல்லாத கலர்னால நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து முந்தி பார்டர்ன்றது வந்து நமக்கு ஹெவியாக இருக்கும். மேலே வந்து நமக்கு வந்து ஓவராலாக வந்து பிளைனாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து சாரீ வந்து வெயிட் அப்படின்றனால ரொம்ப இழுக்கும். கீழே வந்து நல்லா பார்டர் வந்து வெயிட்டாக இருக்குது, மேலே வந்து நல்லா பிளைனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட மோஸ்ட்லி வந்து இந்த கலரில் வந்து சாரீஸ் வந்து இல்லை, கலர் சுத்தமாகவே இல்லை இந்த கலரில். ஃபர்ஸ்ட் இது அதனால தான் வந்து சரி நம்ம இல்லாத கலராக எடுத்தேன். ஃபுல்லாகவே வந்து ஒரு போல் சொல்லிக்கோங்க. சொல்லிக்கிட்டு பார்டர் லைன் வந்து நமக்கு வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. இங்கே முற்றியிலேருந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சின்ன அந்த கல் ஸ்டோன்ஸ் மாதிரி சின்னதாகும். அந்த நைட்டில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது நல்ல ஒரு பெரிய சாரீ. இதுதான் நல்லா லென்த்துமே வந்து நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னும் போது முந்தி வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துப்பேன். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னும் போது முந்தி எக்ஸ்ட்ரா கொடுத்தா வரும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது சொல்லுவோம், வெளியே போனால் நம்ம சொல்ல மாட்டோம்ல, சொருகி இது பண்ணி அப்படின்னால கொஞ்சம் பெருசாக விட்டால் அழகாக இருக்கும். பட் அது போகவே சாரீ வந்து லென்த் வந்து பெருசு, நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குன்னு. அப்போ லென்த்து பெருசுனால இது பிளெயினு, அதாவது பிளெயினாக இருக்குது, கீழே வந்து ஒர்க் இருக்கனால ப்ளீட்டட் நிறைய வரனால சாரீ ஹெவி தாங்காமல் இழுக்கும். அது ஒன்று இதில் ஒன்று இருக்கும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் வேர் பண்ணோம் அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கு வந்து வேர் பண்ணணும் போது நல்லாயிருக்கும். ப்ளீட்டட் வந்து ரொம்ப நிறையா வரும். அதனால் வந்து ஆனால் நிறையா ப்ளீட் எடுத்தோம் போது அழகாக இருக்கும். பின் வந்து பெரிய பின் அது பண்ணிக்கோங்க. ப்ளீட் நிறையா எடுக்கிறோம், சேரீ ஹெவியான சாரின்னும் போது பின் நல்லா ஸ்ட்ராங்கான பின் எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது நல்லாயிருக்கும். இது வந்து ஒன்று போல பண்ணிக்கோங்க.
நல்லா ஒன்று போல் இதாக இருக்கும் ப்ளைனாக இருக்கனால. அந்த ஹெவி லுக் வந்து இந்த பார்டரில் இருக்குல்ல, இந்த இது வந்து நீங்கள் இருந்துச்சு அப்படின்னும்போது இப்படி ஒன்று போல் இருக்காது, ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்டாக ஓரளவுக்கு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக 5 இன்ச்சு கிட்ட வந்து நான் சின்னதாக எடுக்கிறேன். அப்போ தான் வந்து வெளியே தூக்கிட்டு இருக்காது, நம்ம வந்து சாரீ லுக்குமே வந்து நல்லாயிருக்கும். வந்து பின் பண்ணிக்கலாம், நல்லா ஒழுங்கோடு பண்ணிக்கோங்க. ஏன்னா சாரி வெயிட்டுன்னும் போது பின் வந்து பெரிய பின்னாக எடுத்து பண்ணுங்க அப்படின்னும் போது சேஃப்டி பின் வந்து நல்லா ஒழுங்கோட தான் இருக்கணும். சைடு பிளேட் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இந்த லுக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ